நமச்சிவாய். ஜெய் வராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய சர்வம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. சனிப்பெயர்ச்சி 2026. அன்பு பக்தர்களே, ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி. இன்னொரு பக்கம் சொல்லணும்னா வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி. இந்த பேரை கேட்டாலே நமக்கெல்லாம் மனசுக்குள்ள ஏதோ ஒரு உணர்வு, ஒரு ஃப்ரெஷ்னஸ் வந்த மாதிரி. நமக்கெல்லாம் அந்த சனிப்பெயர்ச்சி அப்படின்னு ஒரு பெயர்ச்சின்னு வந்த உடனே நம்ம எல்லாரும் திரும்பி பார்ப்போம். என்னது பெயர்ச்சியா? எதுப்பா நடக்குது? அப்படியா? நமக்கு ஏதோ ஒரு நல்லது நடந்துருமா அப்படின்னு ரொம்ப எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணோம். நார்மலாக அது ஏதோ ஒரு பயிற்சின்னு வச்சுப்போமே, சாதாரண ஒரு சந்திர பயிற்சி கூட வச்சுப்போமே. பயிற்சின்னு நேமை கேள்விப்பட்டோன்னே சட்டுன்னு திரும்பி பார்ப்போம், நமக்கு ஏதாவது ஒரு நல்லது நடந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட். அதில் முக்கியமான கிரகம் சனி பகவான். சனி பயிற்சி எப்போ நடக்குது? மார்ச் மாதம் 6ஆம் தேதி நடைபெறுகிறது. இது திருநள்ளாறு சனி பயிற்சி, வாக்கிய பஞ்சாங்கத்தின் நடக்கக்கூடிய சனி பயிற்சி. இதுதான் ஜெயிக்கும். ஏன் ஜெயிக்கும் அப்படின்னாக்கா, பொதுவாக நீங்கள் திருக்கணிதன் படி ஜாதகம் பார்த்தாலுமே கூட ஒரு பரிகாரம் சொல்கிறாங்கனாக்கா அதை கோவிலை பேஸ் பண்ணி தான் சொல்லுவாங்க. அந்த கோவில்லாம் இந்த வாக்கிய பஞ்சாங்கத்தின் பேஸில் தான், அடிப்படையில் தான் பூஜைகள்லாம் ஆகமங்கள்லாம் நடக்குது. இன்னைக்கும் உலகம் முழுவதும் ஆகமங்கள் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி தான் பூஜைகள்லாம் நடக்குது. சில கோவில் நட்சத்திர அடிப்படையில் நடக்கும், சில கோவில்களில் திதிகளை அடிப்படையாக கொண்டு நடக்கும். இப்போ சிதம்பரம் நடராஜர் கோவில் எடுத்துட்டீங்கன்னாக்கா 3 திதி 3 நட்சத்திரம் நடராஜர் அபிஷேகம். அப்போ அதை போல மாசி மாதம் 22ஆம் தேதி மார்ச் 2026 மார்ச் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்றைய தினம் காத்தால 8:25 மணிக்கு பூரட்டாதி நட்சத்திரம் 3வது பாதத்திலிருந்து பூரட்டாதி நட்சத்திரம் 4வது பாதத்திற்கு சனி பகவான் பெயர்ச்சி அடைகிறார், மீனராசிக்கு பிரவேசிக்கிறார். ஸோ நீங்கள் எந்த பஞ்சாங்கத்தின் படி பார்த்தாலும் சனி பகவான் மார்ச் 6ஆம் தேதி காலை 8:25 முதல் மீனராசியில் தான் இருப்பார். குழப்பம் தேவையில்லை. ஃபர்ஸ்ட் நமக்கு இந்த கிளியரன்ஸ் கிடைச்சிருது. செகண்ட், இந்த சனி பகவானால் பெயர்ச்சி அடையக்கூடிய சனி பகவானால் மெயினாக சனின்னு சொன்னாலே என்ன சார்? ஹெல்த்து சார். அவர் தான் சார் ஆயுள்காரகன். ஒரு மனுஷன் எப்படி வாழணும்? ஆரோக்கியமாக வாழணுமா, நோயோட வாழணுமா, இல்லை டெய்லியும் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு வர்றது, செக்கப் போகிறது, மெடிசன் எடுத்துக்கிறது, அதிகமாக மெடிசன் எடுத்துக்கிறது, காத்தால 4 மாத்திரை, மதியானம் 2 மாத்திரை, ராத்திரி 4 மாத்திரை அப்படின்னு எண்ணி கவுண்டிங் பண்ணி போட்டுக்கிறது. ஆரோக்கியம், ஆயுள், அந்த நோயற்ற வாழ்வு, இதை சனி பகவான் தான் சார் கொடுக்கணும். செகண்ட் திங், ஜாப். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உத்தியோகம், வருமானம், தொழில், பிஸ்னஸ். சனி பகவான் ஒருத்தருக்கு ஸ்திரமாக இருப்பார். ஆனால் சார் நீங்கள் ஒரு இன்னைக்கு எடுத்துக்கோங்க, அமைச்சர் பெருமக்களாக இருக்கலாம், அரசாங்க உத்தியோகமாக இருக்கலாம், ஐஏஎஸ் ஆக இருக்கலாம், ஐபிஎஸ் ஆக இருக்கலாம், ஏன் சிஎம் பிஎம் அதையும் தாண்டி நீங்கள் பிரசிடெண்ட்டாக கூட ஆகணும்னா சார் அப்படி இல்லைங்க, ஒரு கவுன்சிலர் ஆகணும், இல்லைன்னா ஒரு கமிஷனர் ஆகணும், அப்படி இல்லைன்னா மினிமம் ஒரு சேர்மன் ஆகணும். கண்டிப்பாக சனி வலுத்திருக்க வேண்டும். வெறும் சனியை நம்ம குறை மட்டும் சொல்ல முடியாது சார். உங்களுக்கு ஒரு நல்ல போஸ்டிங் வேணும், நல்ல பதவி வேணும், அதிகாரமிக்க பதவியாக இருக்கணும் அப்படின்னா சனி பகவான் வலுத்திருக்க வேண்டும். அப்போ நல்ல பதவி, பட்டம், அந்தஸ்து, கௌரவம், இந்த கௌரவம் கூட சனி பகவான் வலுத்திருப்பாரே ஆனால் நல்ல பேர் புகழோடு நீங்கள் இருப்பீங்க. அதே சனி பகவான் கொஞ்சம் நீச்சமோ வக்ரமோ அடைந்திருந்தால் பேர் புகழ் பெற்ற அமைச்சர் கூட நீங்கள் இருப்பீங்க. இவ்வளோதான் விஷயம். பிஏவா இருப்பீங்க. ஆக மொத்தம் உயர்ந்த ஸ்தானத்தில் தான் உங்களை வச்சிருப்பார். அப்போ இந்த சனி பகவான் ஆரோக்கியத்தை கொடுப்பாரு, ஆயுள் பாவத்தை கொடுக்க போறாரு, நோய்களை நீக்க போகிறார், நோயற்ற வாழ்க்கையை தரப்போகிறார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அப்படி நீங்கள் ஹெல்த்தாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வருமானம் இருக்கும், இன்கம் இருக்கும், ஜாப் நல்லா இருக்கும், 2வது கேரியர் சிறப்பாக இருக்கும், growth இருக்கும். 3வது விஷயம் சார், இந்த சனி பகவான் இருந்தால் தான் எப்படி உத்தியோகம், ஆயுள், ஆரோக்கியம் அப்படின்னு சொன்னோமோ
அதுபோல் நிம்மதியான வாழ்க்கை, கடன் பிரச்சனைகள் இல்லாமல், கடன்னாலே அது வந்து சனி பகவான் தான். ஒரு 7.5 சனி நடக்குதுன்னா இமீடியட்டாக நீ ஒரு கடன் வாங்கிடு, சிறு சிறு கடன் இருப்பது சிறப்புன்னு சொல்லுவாங்க. அப்போ கடன் இல்லாத வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை, இவற்றை தரக்கூடியவரும் இந்த சனி பகவான் தான். ஸோ அந்த சனி பகவானுடைய ஒரு இன்ட்ரோ நம்ம பார்த்துட்டோம். ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாருங்கள். அன்பார்ந்த சிம்ம ராசி அன்பர்களே, சனி பெயர்ச்சி 2026. சார், இந்த சனி பெயர்ச்சி சிம்ம ராசிக்கு ரொம்ப 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 முக்கியம். வேர்ல்டு வைடு, உலகம் முழுவதும் வாழக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களே, எல்லா எச்சரிக்கையும், எல்லா கவனமும், எல்லா லைட்டையும், இப்படி பேசும்போது எல்லா லைட்டையும் கேமராவில் என்னை பார்த்து வச்சுருக்காங்களோ அதை போல் 9 கிரகங்களும் உங்களை உற்று நோக்குகின்றன. இந்த சனி பெயர்ச்சி மிக முக்கியம். இந்த 2026 10ஆம் மாதம் வரையிலும் கொஞ்சம் அப்படி லேசாக கஷ்டப்பட்டு தரணும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய கேது ராசியை விட்டு வெளியில் போகணும். எப்போ? அக்டோபர் மாதம் வரையிலும், 18/10/2026. இந்த 10 மாதம் 2026 10 மாதம் போயிடுச்சுன்னா இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு நல்ல சனி பெயர்ச்சியாக அமைந்துவிடும். ராசியில் இருக்கக்கூடிய கேதுவும் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியும் தான் இந்த ஒரு 10 மாத காலம் ஒரு டெஸ்ட், ஒரு பரீட்சைக்கான காலம், ஒரு எக்ஸாமுக்கான டைம் மாதிரி வச்சுக்கோங்களேன். இது ஒரு பரீட்சைக்கான காலம். யார் எப்படி, யார் நல்லவங்க, யார் கெட்டவங்க, நீங்கள் யார் ரொம்ப நல்லவங்கன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுடைய நற்குணங்கள், அவங்களுடைய உண்மையான குணங்கள் என்ன, இதெல்லாம் உங்களுக்கு சாமி தெரியப்படுத்துவார். எதெல்லாம் நிலையானது, எதெல்லாம் உங்கள் லைஃப் கூட வரும், எதெல்லாம் வந்து நிலைச்சி நிற்கும், இதெல்லாம் வந்து கடைசி நீங்கள் ரொம்ப பெருசாக நினைக்கிற விஷயம் ஒன்றுமே புஷ்ஷுன்னு ஆகிடும். இந்த மாதிரி வாழ்க்கை அனுபவங்களை தரக்கூடிய சனி பெயர்ச்சி. பொதுவாக அஷ்டமத்தில் 8ஆம் இடத்துல சனி இருப்பாரே, ஆனால் ஏங்க இந்த அஷ்டம சனி கஷ்டம்னு ஏங்க சொல்கிறாங்க? சிம்ம ராசி அன்பர்களே, ஒன்றுமே இல்லைங்க. உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய, உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மெயினாக 10ஆம் இடம்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தை பார்ப்பார். ரிஷப ராசியை பார்க்குறாரு. சிம்மத்துக்கு தொழில் ஸ்தானம் எதுங்க? ரிஷப ராசி. அப்போ இந்த சனி பகவான் மெயினாக ஃபஸ்ட்டு பார்வையே 3வது பார்வையாக ரிஷபத்தை, உங்களுடைய சிம்ம ராசிக்கான தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார். அதை விட்டாச்சுன்னா உங்களுடைய முயற்சி அப்படின்னு சொல்லக்கூடிய 3ஆம் பாவமாக இருக்கக்கூடிய துலாத்தை பார்க்கிறார். உங்கள் பூர்வ புண்ணியம்னு சொல்லக்கூடிய 5ஆம் பாவம் தனுசு ராசியை பார்க்கிறார். அப்போ சிம்ம ராசி அன்பர்களே எங்கெல்லாம் பார்க்குறாங்க? மெயினாக உங்கள் தொழில் ஸ்தானம் போச்சு, மெயினாக உங்கள் பூர்வ புண்ணியம் அதை வந்து அங்கே பார்க்குறாரு. கணக்கு வழக்குகள், அக்கௌண்ட்ஸை செக் பண்ணுறாரு. இன்னொரு பக்கம் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி. இதனால தான் சார் இந்த அஷ்டம சனிக்கு இவ்வளோ ஒரு தர்க்கம் பண்ணுறாங்க. இதனால தான் இந்த அஷ்டம சனிக்கு, வெறும் அஷ்டம சனின்னு சொன்னால் போகாது, அந்த அஷ்டம சனிக்கு எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டெல்லாம் சனி பகவான் வந்து கை வைக்கிறார், என்னெல்லாம் ஒரு செக் பண்ணுறாரு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ அந்த ரிலேட்டடாக பூர்வ புண்ணியஸ்தானம் செக் பண்ணுறாரா, அப்போ நம்ம நல்லா ஒரு பக்தியாக இருக்கலாம், ஒரு வழிபாடுகளை செய்யலாம். அல்லது வந்து சிவ வழிபாட்டில் இறங்கினா சனி பகவான் நம்மளை ஒன்றும் பண்ண மாட்டார். தேவாரம் திருவாசகம் படிப்பது, இப்படி ஒரு ரெமெடி பரிகாரங்களை எடுத்துக்கலாம். சிவத்தொண்டு செய்வது, உழவார பணி செய்வது, கைங்கரியம் செய்வது, உடலில் வேர்வை சிந்தி உழைக்கிறது, இதெல்லாம் சனி பகவானுக்கு பிடிக்கும். அப்போ அந்த 5ஆம் பாவம் ஆக்டிவேட் ஆகும். முயற்சிகளில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் நீங்கள் வெற்றி பெற வேண்டுமா? நான் எடுக்கிற முயற்சி எல்லாம் எனக்கு தோற்று போகுது சாமி, எப்படியான எடுக்கிற முயற்சிகளை நான் வெற்றி வரணும், எனக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கணும். சார், நான் நல்லதுன்னு நினச்சி சொன்னால் கூட அதில் வந்து அவப்பெயர்கள் ஏற்படுது. அது யாராவது ஸ்பாயில் பண்ணுறாங்க, இல்லை யாராவது டேமேஜ் பண்ணுறாங்க, நிறைய எதிரிகள் உருவாகிறாங்க, அல்லது அதை கிட்ட நின்று கெடுக்கிறதுக்கான எல்லா வழிகளையும் பின்னாடி இருந்து செய்கிறாங்க. இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம். சிம்மராசி என்பவர்களே, அந்த 3ஆம் பாவத்தை பார்க்கக்கூடிய சனி பகவான் 7வது பார்வையாக, அதாவது உங்க 2வது பார்வையாக பார்க்க போகிறார். எதை பார்க்குறாருங்க? தனஸ்தானத்தை பார்க்குறார். கண்டகச்சனியாக கன்னிராசியை பார்க்கிறார். ஓகே, அப்போ அந்த 2வது பார்வையாக கன்னிராசியை பார்க்கும்போது உங்களுக்கு வர வேண்டிய வருமானங்கள் தடைபடுதா? நீங்கள் கேட்ட இடத்துல பணம் காசு வராமல் இருக்கலாம். நீங்கள் ஒரு லோனை டாப்அப் பண்ணலாம்.
ரொம்ப அர்ஜென்ட்டான லோனாக இருக்கலாம். ஏற்கனவே ஒரு ஹவுசிங் லோன் இருக்குது, அது மேலே இன்னொரு 1 கோடி ரூபாய் இல்லைன்னா அது கூட இன்னும் கூட ஒரு சம்திங் ஒரு அமௌண்ட்டை நீங்கள் வந்து டாப்அப் பண்ணுறீங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் டிலே ஆகிட்டே போகும். உங்களுக்கு வர வேண்டிய பணங்காசுகள் இன்னும் ஸ்பெசிஃபிக்காக கிட்ட வந்துடும். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் நல்ல சான்ஸாக இருக்கும். இந்த ஆர்டர் மட்டும் எனக்கு கிடைச்சிடுத்துனா சாமி, நான் ரொம்ப அடுத்து எனக்கு ஒரு 5 வருஷத்துக்கு எனக்கு கவலை இல்லை. ஸோ இந்த ஆர்டர் நமக்கு கிடைக்குமா, இந்த பையர் நமக்கு கிடைப்பாங்களா, இந்த பொசிஷன் நமக்கு கிடைக்குமா, இந்த போஸ்டிங் நமக்கு கிடைக்குமா, இந்த பதவி நமக்கு கிடைக்குமா, நெக்ஸ்ட்டு ஒரு 5 to 7 இயர்ஸ் நான் சூப்பராக இருந்துடும். ஸோ நல்லா சம்பாரிச்சிடலாம், லைஃப்பில் செட்டில் ஆகிடலாம். இந்த மாதிரி எதிர்பார்ப்பு, எதிர்காலம் பற்றிய எதிர்பார்ப்புகள், நல்ல நல்ல வாய்ப்புகள், இதெல்லாம் கூட அங்கே தடைபடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ இதுக்கு தான் நீங்கள் மெயினாக ரெமெடி எடுத்துக்கணும். மெயினாக பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸு, அதே போல் ஜாப் ஆக்டிவிட்டீஸு, வேலை செய்கிற இடத்துல வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள், இதற்கெல்லாம் நீங்கள் நல்ல முயற்சிகள் எடுப்பீர்களேயானால் நிச்சயமாக அதிலெல்லாம் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். கவலை வேண்டாம் சிம்ம ராசி அன்பர்களே. அப்போ 2ஆம் இடத்தினால தனவரவு பணவரவு தடைப்பட்டு இருக்குமே ஆனால், குடும்பத்தில் ஏதேனும் கஷ்ட நஷ்டங்கள் இருக்குமே ஆனால், குடும்பத்தில் ஏதேனும் பிரிவுகள் இருக்குமே ஆனால், கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கிறது, பசங்க பிரிஞ்சிருக்கிறது, இன்னும் சொல்லப்போனால் பசங்க சொல்கிற பேச்சு கேட்காமல் இருக்கிறது, அடங்காமல் இருக்கிறது, வெளியில் போகிறது, இல்லை நீங்கள் பிள்ளைகளுக்குன்னு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் ஏதேனும் ட்ரபுள்ஸ் வருது. ஒரு அதிர்ஷ்டம் இருக்குது சிம்மராசி அன்பர்களே. அதை உங்கள் பிறப்பு ஜாதகம் பார்த்து உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் என்னெல்லாம் கிரக அமைப்புகள் இருக்கோ அதுக்கு தகுந்த கோவில்களை தேர்ந்தெடுத்து முறையான பரிகாரங்களை சரியான முறையில் செய்வீர்களேயானால் இந்த அஷ்டம சனி கூட உங்களுக்கு யோக சனியாக மாறிவிடும். இந்த அஷ்டம சனி கூட உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய சனியாக மாற்ற முடியும். சார், பக்தருக்கும் பக்திக்கும் இறங்காத தெய்வம் வேறு எதுவுமே கிடையாது சார், சிவபெருமான் தான் சார். பக்தர்களுக்காக அவர் என்ன பக்திக்கு கண்டிப்பாக உருகாத மனமும் உருகும். அப்போ சிம்ம ராசி என்பர்களே, தனஸ்தானத்தை, குடும்பஸ்தானத்தை, வாக்குஸ்தானத்தை நீங்கள் சொல்லக்கூடிய வாக்குறுதி, ஜாமீன் கையெழுத்து போடுறது, நான் இருக்கேன் அவருக்கு நம்பிக்கை கொடுக்கறது, வாக்குறுதி கொடுக்கறது, இதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோலில் இருக்கணும். உங்கள் பேச்சுவார்த்தைகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே போல தான் 5ஆம் பாவம் பூர்வ புண்ணியஸ்தானம், அதே போல தான் தொழில் ஸ்தானம். அப்போ இந்த 3 ஸ்தானங்களையும் சனி பகவான் பார்க்கின்ற காரணத்தினால் தொழில் அமைப்பு, வேலை வாய்ப்புகள், குடும்பம், வருமானம், வாக்குறுதிகள் மற்றும் ஜென்மாந்திரத்தில் தொடரக்கூடிய நன்மை, பூர்வ புண்ணியங்கள், இதையெல்லாம் நீங்கள் சரி செய்து கொள்வீர்களேயானால், இதையெல்லாம் நீங்கள் காப்பாற்றிக் கொள்வீர்களேயானால் நடக்கக்கூடிய இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு யோகமான சனிப்பெயர்ச்சியாக அமைந்துவிடும். அப்போ இதுக்கு நான் என்ன செய்யணும் சாமி? கரெக்டாக தான் சொல்கிறீங்க. இப்போ எனக்கு இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, நான் இல்லை கண்டிப்பாக ஜெயிக்கணும், நான் மிஸ் பண்ணவே கூடாது, நான் கண்டிப்பாக ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்படுவீர்களேயானால் அதற்கு உங்கள் பிறப்பு ஜாதகம் பேசும் சிம்ம ராசி அன்பர்களே. இன்னும் கரெக்டாக சொல்லணும் சாமி, எனக்கு நீங்கள் சொல்கிறதே எனக்கு 90% இருக்குது. ஸோ இன்னும் கூட நான் அக்யூரேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம் தான் பேசும். வேர்ல்டு வைட் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி தான் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்வீர்களே ஆனால் உங்களுடைய எல்லா சந்தேகங்களுக்கும் நெக்ஸ்ட் ஒரு 2.5 வருஷம் இந்த சனிப்பெயர்ச்சால் இப்போ உங்களுக்கு என்ன வேணும், இப்போ உங்களுக்கு என்ன நடக்கணும், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தீர்வு காணப்படும், அதற்கான உரிய பரிகாரங்கள் சொல்லப்படும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி.